நான் கண்டிப்பா எல்லா உண்மையையும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. பார்க்க மாட்டேன் சத்தியம். நான் நினைச்சுக்கிறேன் நீ என்னை பார்த்தா நான் மெண்டல் பே மாதிரி தெரியுதா உனக்கு? எனக்கு மனசு வரல. இப்படியே போனா கண்டிப்பா நான் உண்மையை சொல்லிடுவேன். மீனா 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 ஏன்னா அழுகுற? ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? இதுக்கு மேல இந்த வீட்ல என்னால குற்ற உணர்ச்சியோட இருக்க முடியாது. நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். போட மாட்டேங்கிறா. நான் போறேன்டா. இந்த ஊரை விட்டே போறேன்டா. டேய் அம்மா வீட்டுக்கா? இங்க இருக்கிறவங்களோட முகத்தை பார்த்து என்னால பொய் சொல்ல முடியாது. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. எனக்கு புரியுது. அம்மா வீட்டுக்கு போனா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் இருப்பீங்க. ஊரை விட்டே போயிரு தம்பி, சிட்டி அவுட்டர் பாத்துரு தம்பி. என்ன விரட்டிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்காத. நீ சொல்ற பொய்யெல்லாம் உன்னை விரட்டிக்கிட்டே தான் இருக்கும். நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. ஆனா ஏன் உயிரும் கிறிஷோட உயிரும் உங்க கையில இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. எனக்கு எரிச்சல் வருது உன்னை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. முன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்காங்க. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படிங்க உங்களுக்கு மாலையோட விட்டு வச்சிருக்காங்க. எங்க சந்தோஷப்படுங்க பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஒரே டென்ஷன் தாங்க முடியல. ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு. வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். ஏய் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நீ சொன்னா பரவாயில்லடா. நீ என்னடா ஒரு மாசத்துலயே சொல்ற? சரிங்க சார். மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிது இப்படி. ஆனா கல்யாணங்கிறது கரண்ட் கம்பியில கால் வைக்கிற மாதிரிடா முருகா அப்படின்னு நீங்க சொல்லிருக்க வேண்டாமனே. பயந்தோரி பையலா இருக்காங்க. பயந்தோரி பயந்தா உங்களுக்கு பக்கோடா. டேய் போடா. லவ் பண்ணும்போது என்கிட்ட ஒப்பீனியன் கேட்பா. ஆனா அவன் நினைக்கிறதான் செய்ய சொல்லுவா. என் குடும்பத்தை நீ பாத்துக்கடா. மாமாவை வெட்டிய மருமகன் நியூஸ்ல வரேன்டா. அது பிடிச்ச இடத்துக்கு போன மாதிரி இருக்கு. பிரச்சனை முடிஞ்சு என்ன அட்டூழியம் பண்றாங்க, வாங்குறாங்க போங்குறாங்க. உங்க சௌரியத்துக்கு வர நக்கலா இருக்கா உங்களுக்கு எல்லாம்?